ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போறோம். நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இத ஃபர்ஸ்ட்டு போடணும். லாங்கா ஒரு செயின் குடுத்துட்டு, பக்கத்திலேயே ஒரு குட்டி லாக் குடுத்துட்டு, ரிவர்ஸ்ல வந்து அங்க ஒரு பெரிய செயின் போட்டு, குட்டி லாக் குடுத்து, ஃப்ரண்ட் போர்ஷன்ல போயிட்டு ஒரு குட்டி லாக் குடுத்துட்டு, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டு முடிச்சிரணும். சாட்டின் ஸ்டிச்சு நமக்கு எந்த அளவுக்கு தூரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம லாக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் இதோட முடிச்சு லாக் கொடுக்குறேன். ஜரியை பாருங்கள் நல்லா நவுத்திட்டு அடியிலேருந்து நம்ம லூப் எடுக்க ஆரம்பிக்கணும். செயின் வந்து எடுத்துட்டு நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற லூப்பை கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு நெருக்கமாக இதோட சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம கொடுக்கும் போது அடியில் கொடுத்தோம்னா அந்த பெண்டு வந்து நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஜரியை கொஞ்சம் விலகி அடியிலேருந்து எடுங்க செயின் போடுறதுக்கு. இந்த இடத்துல இப்போ நான் லாக் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே சரி எடுக்கும் போது அடியில் கொஞ்சமாக நகர்த்திட்டு அதுக்கு அடியில் போடுங்க செயின் ஸ்டிச்சஸை. இது வந்து எப்போவுமே நம்ம டிசைன்ஸ் முடிக்கும் பொழுது செயின் கொடுத்து முடிப்போம் இல்லைங்களா, அப்போ அந்த ஓரத்தில் வந்து நம்ம செயின் கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸ்லாம் ஃபில் ஆகும். அதனால் வந்து எந்த டிசைன்ஸ் முடித்தாலும் சரி சுற்றி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் முடிக்கணும். பிகினர்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள், பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ போடக்கூடியதும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் தான். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். செயினை கரெக்டாக நேராக எடுக்காமல் இந்த கோட்லேருந்து அந்த கோட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்களா, அங்கேருந்து எடுத்து அந்த செயின் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கோட்டில் இந்த பக்கமாக வரணும். கீழே வர பெரிய செயின் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு வந்துகிட்டே இருக்கணும். நல்லா வீடியோ வந்து கவனித்து பாருங்கள்.
அதில் வந்து நம்ம செயின் போட்டு லூப் வந்து நம்ம போட்டு காட்டியிருக்கோம். இதில் வந்து லூப் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி கிராஸாக எடுக்கும் பொழுது இதோட போட்டு நான் வந்து லாக் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் அடுத்த இங்கேருந்து அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற கோடுக்கு நம்ம செயின் எடுக்க போகிறோம். இதே மாதிரியே எல்லாமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா வீடியோவை கவனித்து பாருங்கள். இதோட பேரும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் தான். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸும் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸும் எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். 2க்கும் உண்டான வேரியேஷனும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி போட்டோம், இது எப்படி போடுறோங்கிறதும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு தையல் போடும்பொழுது இந்த தையல் நம்ம போட்டோமா நம்மளுக்கு தெரியலங்கிற எண்ணமே வரக்கூடாது. இதில் ஒரு தையல் இருக்கா, அதில் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா தையலுமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ எல்லா பிகினர்ஸுமே போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.